வணக்கம் சார். வணக்கம் சைமன். ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்களை பார்த்து. எப்படி சார் இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா இருக்கும் சைமன். சார், விஜய் அவர்களுடைய பயணம் பெரம்பூர்ல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நியூஸஸ் எல்லா இடத்துலையும் வந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் பூமி பூஜை போட்டு ஒரு பெரிய தேர்தல் பணிமனை கட்டியிருக்காங்க. இப்போ விஜய் இன்னொரு இடத்துலயும் அவர் போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லியும் நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு முன்னாடி இருந்தே. எதனால சார் இந்த ரெண்டு இடம்? இல்ல, ஆக்சுவலா என்ன, விஜயே போட்டி போட போறதுலன்னு சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சார்ஜ் ஷீட்ல A1 அவர்தான் அப்படின்னு அவர்தான் A1 அவர்தான் கரூர்ல இது பண்ணிட்டாங்க. அவர் சங்கீதா விஜய் வழக்கு இருக்குது, விவாகரத்து வழக்கு இருக்குது, சொத்து மதிப்பு காமிக்கணும் அப்படின்போது சங்கீதா அதில் பாதி சொத்து கேட்க போறாங்க. ரெண்டாவது, இந்த வழக்கு இருக்கிறதுனால இவருக்கு தேர்தலில் நிக்கிறதுக்கிற தகுதியற்றவர், இந்த மாதிரியான தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஏன் 2 தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னு வெற்றி வாய்ப்புல அவருக்கு பயமா? எங்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது, 35% வாக்கு இருக்குது, ஆச்சா போச்சா, நாங்க இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம்னு சொல்லும் பொழுது ஏன் அவர் ஒரே தொகுதியில பெரம்பூர்ல நிற்க வேண்டியதானே அப்படின்னு போல நான் தவேக தரப்பில் விசாரிச்ச ஒரு தகவல் என்னன்னா, ஏங்க இன்னைக்கு விஜய் மேல செம்ம காண்டில் இருக்கிறாங்க. இன்னார் அன்னார்னு கிடையாது. என்னையா நம்ம பாட்டுல ரெண்டு பேரோட குழப்பம் போயிட்டு இருந்தது. இதுக்கிடையில ஒரு ஆளை உள்ள இப்படி இறங்கி இப்படி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாராலும் நம்ம ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு வரோம். எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் புதுசா ஒருத்தர் வந்தா இவ்வளவு பெரிய மாச காட்டினா, இவ்வளவு பெரிய வரவேற்பை அவர்களுக்கு கிடைத்தால் அவர்கள் கண்டிப்பாக காண்டாவார்கள். அதனால ஒரு இடத்துல போட்டு அது கடைசி நேரத்துல வேட்பு மனுல ஏதாவது ஒரு பிரச்சனையாகி அது ரிஜெக்ட் ஆகி போச்சுடா, என்ன ஆகுறது? சேஃப்டி கொண்டு போட்டு வைப்போம். இது இந்த விஷால்லாம் ஒரு தடவை ஆர்கேனுக்கு தொகுதி ஞாபகம் இருக்குங்களா? கடைசி நேரத்துல போய் தப்பா இது பண்ணி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு தெரியாம அந்த தேர்தல் அதிகாரி எல்லாம் சிரிச்சு அப்படி ஓரமா நெல்லுங்க இந்த மில்லாம் அமுச்சு விட்டதெல்லாம் நடந்தது. அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க ஏதாவது ஒரு புள்ளி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்காக இன்னொன்னு இருக்கட்டும். பெரம்பூர் தொகுதியை அவர் சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் நிறைய இடத்துல நார்த் மெட்ராஸ்னாவே எல்லாரும் ரொம்ப தப்பா பாக்குறாங்க, அது ரொம்ப மோசமான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கே நிறைய எதிர்ப்புகள் வந்தது. இப்போ பெரம்பூர் அவங்க சூஸ் பண்றதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும்? தாவேக்காவுடைய ஒரு பெரிய பலமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டுநர்கள், மீனவர்கள், விளிம்பு நிலை மக்கள்கள், தொழிலாளிகள், ரொம்ப சாதாரண மக்கள்களுடைய ஆதரவு தான் அது பெரிய ஆதரவு. எலை பீப்புள்லாம் அவங்க கிடையாது. ரெண்டாவது மாணவர்கள், பெண்கள். அதில் நீங்க சொன்னதுதான் இப்போ நார்த் மெட்ராஸ் அப்படின்னு ஒன்று ஏதோ சென்னைக்கு ஒரு தனித்தீவு மாதிரியும், அதுக்குள்ள யாரும் என்ட்ரி ஆகாதீங்க, அதுக்குள்ள போனாலே ரணகலம் ஆயிடும், இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணி பொதுவாகவே இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்வாங்க. நீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கு. வரைக்கும் வெற்றிமாறன் மாதிரியான ஒரு டைரக்டர்லாம் இப்படிதாங்க இருப்பாங்க, இப்படிதாங்க கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க, இப்படிதான் சகஜமா போவாங்க அப்படின்னு. அங்குதான் சென்னையிலே அதிகம் படித்தவர்கள், அங்குதான் பெரிய வேலையில இருக்கிறவங்க தான் பல வழக்கறிஞர்கள், பல மருத்துவர்கள். நார்த் மெட்ராஸ் நண்பர் ஒருத்தர் சொன்னது. அப்படி இருக்கிறதுனால ஒரு சர்வே ஒன்று பண்ணியிருக்காங்க தாவேகா தரப்புல. ஒரு எப்படி சென்னைக்குள்ள எப்படி இருக்குது, ஏன்னா சென்னை எப்பவுமே திமுக கோட்டைன்னுவாங்க. இந்த முறை தாவேகா கோட்டையை அதை கொண்டு வந்தா என்ன? ஏன்னா சென்னைக்கு நீங்க ஆரம்பத்தில் கூட நம்ம பேசியிருந்தோம், சோழிங்கநல்லூர்ல நில்லுங்க, வேளச்சேரி நில்லுங்க, அப்படியே விருகம்பாக்கம் அவருடைய தொகுதி, விஜயோட தொகுதி. அவர் பிறந்து வளர்ந்து படிச்சு அந்த தெருக்கெல்லாம் சுத்தின ஒரு தொகுதி. சாலிடா ஜெயிச்சிருவாப்ல விஜய். ஈஸியான ஒரு வெற்றியா மாறிடாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்க போனோம்னு சென்னை முழுக்க ஒரு சர்வே ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் என்னன்னா, இந்த நார்த் மெட்ராஸ் குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் அப்படி ஒரு வரவேற்பு விஜய்க்கு அப்படி சரி இங்க நிற்போமே, நம்ம பார்த்துருவோம் நம்ம. இது ஒரு காரணம். ரெண்டாவது ஒரு கருத்து கணிப்பு நடத்த போய் அவங்க கட்சியினர் தாக்கப்பட்டு அதுல ரொம்ப விஜய் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். ஏன்னா ஒரு கருத்து கணிப்பு கேட்க போனதுக்காக இவ்வளோ கோபமா வராங்க, இவ்வளோ இதுவோ காட்டுறாங்க இவங்க, நான் நிக்கிறேங்க என்ன பார்த்துடலாம் அப்படின்னு. இதெல்லாம் மீறி சமீபத்திய அந்த தொகுதி வரைக்கும் கருத்து கணிப்புகள் நம்ம பல ஊடகங்கள்ல பார்த்துருக்கோம். பல ஊடகங்கள்ல பெரும்பான்மையான மக்கள், ஏன்னா நீங்க இந்த ஊடகங்கள் இவங்களை சார்ந்தது அவங்கள சார்ந்ததுன்னு நான் பார்த்ததுல பொதுவான ஊடகங்கள் பெரும்பாலான வரட்டங்க விஜய் வரட்டங்க ஜெயிக்கட்டுங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிக நிர்வாகிகள் உள்ள தொகுதி அதுதான். அதனால நின்று பார்த்துருவோமே அப்படின்ட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய தேர்தல் பணிமனை ஏசிகிசிலாம் வச்சு ஒரு ஹைடெக்கா அதை ரெடி பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு, இந்த தகவல் தொழில்நுட்பத்தை
தமிழக அரசியல் களத்தில் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் வந்து தாவேக்காவினர். அது மாதிரி அது ரெடி ஆயிட்டு இருக்கு. சார், இப்போ புதுச்சேரியோட வேட்புமனு வந்து இன்னைக்கு தான் கடைசி நாள் தாக்கல் பண்றதுக்கு, அதுக்கான வேலைகள்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு டிவிகே சார்பாக? டிவிகே நேற்று அறிவிச்சிட்டாங்க, புதுச்சேரியை சேர்ந்த டிவிகே வேட்பாளர்கள் தனிச்சு தான் நிற்க போகிற, யார் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல கேள்வி, டிவிகேனுடைய முதல் வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி அவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது, அந்த தலைவர் தான் முதல் வேட்பாளராக இருப்பார்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. முதல் வேட்பாளர் அப்படின்னு இப்போ சாமிநாதன் ஒருத்தர் தான் முதல் வேட்பாளராக. நீங்கள் அதுக்கப்புறம் வரவங்களாம் ரைட்டு, அவர் புதுச்சேரியில் நிற்கிறாரு. முன்னாள் பிஜேபி மாநில தலைவராக இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அதனால புதுச்சேரியில் நாங்கள் எங்கள் பலத்தை காமிக்கிறோம்னு சொல்லி அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்போ புதுச்சேரியில் வந்து புஷியானந்தர் அவர்கள் வந்து எதுவும் நிற்கலையா சார்? அவர் இல்லை, புஷியானந்தர் டி நகரில் நிற்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் புதுச்சேரியை சேர்ந்தவர், அங்கே தான் ஏற்கனவே 2-3 எலெக்ஷன் நின்றுருக்காரு. ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு, 2 எலெக்ஷனில் அவருக்கு சரியாக போகல. அப்படி இருக்கும்போது புதுச்சேரிக்கு வந்து புஷியானந்த் அவர்கள் முதல்வர், தமிழ்நாட்டிற்கு விஜய் அவர்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு கதை ஓடிட்டு இருந்துச்சு. இல்லை, அது என்னன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, புதுச்சேரி ஒரு சின்ன ஒரு யூனியன் பிரதேசம். ஏன்னா இப்போ இவர் வந்து ஒரு முதன்மை பொதுச் செயலாளர்னு கூட சொல்லும் புஷியானந்த. அதனால கட்சி பணியாற்றணும், அங்கே போய் அவரை முதலமைச்சராக உட்கார வச்சுட்டா இங்கே அடுத்தடுத்து இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போக போகிறதில்ல, அடுத்தடுத்த கட்ட இதெல்லாம் இருக்குது வந்து. அதனால சென்னையை வந்து நீங்கள் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பெரும்பான்மையானவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையை தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் தான் நிற்க இன்னும் அஃபிஷியலாக வரலையே கண்டி, அன்அஃபிஷியலாக டி நகருக்கு இவர், அவருக்கு இவர், இவருக்கு இவருன்னு. அதில் டி நகர் ஒரு பெரிய முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. அந்த தொகுதியில் வந்து எப்பவுமே வந்து திமுக அதிமுக மாறி மாறி வரும். இந்த முறை தாவேக்காவுடைய ஒரு தொகுதியாக அதை மாற்றலாம் அப்படின்றது தான் புஷியானந்துக்கு அது கொடுத்துருக்காங்க. சார், தமிழக எலெக்ஷனில் நிறைய கட்சிகள் வந்து இன்னும் அவங்களோட கூட்டணியை முடிவு பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து அந்த நேர்காணல் இதில் இறங்கிட்டாங்க. இப்போ டிவிகே சார்பாக ஒரு நேர்காணல் வந்து நடந்தது. அதில் வந்து யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க என்னன்றது நமக்கு தெரியல. ஒரு 60 பேருக்கான இது நடந்து முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குது. அது வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. அப்படின்னும் போது தொடர்ந்து இவங்களோட வேகம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கா? இல்லை அது ஸ்டார்ட், ஏன்னா அந்த விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்குது வந்து. நீங்கள் இப்போ கூட அட்லியோடைய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு, மனைவியோடைய நிகழ்ச்சிக்கு போனப்போ, ஏங்க இங்கே இருக்கிறத விட்டுட்டு அந்த நிகழ்ச்சிக்கு எங்கே போனீங்கன்னா தாவேக்காவினர். அதுக்காக என்னங்க எங்கள் தலைவர் வந்து இதுலேயே வந்து பனையூர்லேயே கிடக்கணுமா, இல்லை இது வந்து பட்டினப்பாக்கத்துலேயே வந்து அந்த ஆஃபீஸ்லேயே இருக்கணுமான்னா போக வேண்டியதான். எல்லாம் அவரும் ஒரு சாதாரண மனுஷன் தானுங்க அப்படிலாம் கூட பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த வேகம் எடுக்கலையே நீங்கள். இப்போ வந்து எஸ்ஓபி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதுக்கு வந்து அதனுடைய அந்த பயண குறிப்புகள், அந்த பயண திட்டமிடுதலை வந்து செங்கோட்டையன் மிக சரியாக செய்து விட்டார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. கிட்டத்தட்ட 25ஆம் தேதியிலிருந்து அவருடைய அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாரு தமிழகம் முழுக்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஹெலிகாப்டர் ஒன்று வாடகைக்கு எடுக்கிறாங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ரோடு சாலை மார்க்கமாக போனால் தான் பெரிய தொந்தரவாக இருக்குது, போய் அந்த இடத்த ரீச் பண்ண முடியல. இங்கே கரூர் சம்பவத்துக்கு முக்கிய ஏதோ குற்றச்சாட்டானா வைக்கிறாங்க. சொன்ன தேர்தலுக்கு நீங்கள் வந்தீங்களா, உங்களால் தாங்க இவ்வளோ பிரச்சனை. அவரை கூட விஜய கூட சொன்னார், திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி மரக்கடை பஜாருக்கு இந்த போயிடலாம்னு நினச்சோம், ஆனால் அங்கேருந்து போகிறதுக்கு 7 மணி நேரம் ஆச்சுன்னு போது தான் எங்களால் இது வச்சுன்னா. அதனால ரோடு வந்து சரியான கூட வேலூருக்கு போனாப்புல 4.5 மணி நேரம். நீலாங்கரை வீட்டிலேருந்து வேலூர், அந்த வேலூர் கூட இல்லை ஆம்பூர் கிட்ட, அது வரைக்கும் துரத்தின்னு வராங்க பைக்கில். அதனால ஹெலிகாப்டர், அது நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த தனி விமானத்தில் ஹெலிகாப்டரில் போய் பண்ணாங்கல்ல, அது மாதிரி அந்த 20-25 நாளைக்கு நம்ம அந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு பெர்மிஷன்லாம் எப்படி சார்? ஏன்னா இதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும், எங்கே தரையிறங்கிறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா சார்? அனுமதி வாங்கி தான் ஆகணும். இது நம்ம இது பேசுகிற நாம வந்து அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா, அதுக்கான அனுமதி கேட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன பணம் கட்டணுமோ பட்டணும், என்ன ஸ்பேஸ் காமிக்கணுமோ. எங்க இதுக்கே வந்து நீங்கள் 4500 பேரை கூப்பிடணும், ஒரு நடு காட்டில் தான் வைக்கணும், சுற்றி பலகை அடிக்கணும், வெளியே எதுவும் தெரியக்கூடாது, அந்த பக்கம் ஆறு இருக்கக்கூடாது, இந்த பக்கம் குளம் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் மரம் இருக்கக்கூடாதுன்னு போது அதுக்கே அவங்க பண்ணி காமிக்கிறாங்க. அப்படின்போது ஓகே, ஒரு ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கணும். அதை அந்த மக்கள் வந்து இதே போல தான் வந்து நெரிசல் இல்லாமல் கூட்டத்தை அந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா இதை விட்டால் பிரச்சாரத்துக்கான எதுவும் கிடையாது. இப்போ ஆரம்பிச்சா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தொடங்கினாதான் உண்டு. அதற்கான அந்த பயண திட்டத்தை விஜய் ரெடி பண்ணிட்டாருன்னு ஒரு தாவேகா தரப்பிலிருந்து ஒரு தகவல். புதுச்சேரியிலேயே ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுருந்தாங்க, யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு வந்து 2 கோடி ரூபா காசு கொடுத்துட்டு சீட்டு கொடுக்குறாங்க
அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இங்க தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து தாவேக்காக்கு எதிராக இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. மதுரையிலையும் ரீசெண்டா வந்தது. இது ஆக்சுவலா இது உட்கட்சி பூசல்ன்றதை தாண்டி இது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வர மக்களுக்கு வந்து கட்சி மேல இருக்க நம்பிக்கை போறதுக்கு இதை வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் இப்படி நினைச்சு பாருங்களேன். வந்து சினிமா மாதிரி தான் வந்து நீங்க எந்த விதத்துல வந்து விஜயை வந்து நீங்க வந்து அவருக்கு ஒன்றும் ஒரு அவப்பெயரை கொண்டு வரலாம், எந்த விதத்துல வந்து விஜயை வந்து ட்ரிகர் பண்ணலாம், எந்த விதத்துல விஜய் மீது இல்லை தாவேக்கா மீது ஏதாவது ஒரு ஒன்று சொல்லி ஆகணும். நீங்க அந்த பனையூர் கூட்டத்து நடந்த போதே வந்து இவங்க வந்து கம்யூனிட்டி பார்த்து வந்து மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுக்குறாங்க. நம்ம சொல்றது சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து அப்புறம் படைப்பலத்தை பார்த்து வந்து பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு, பணத்தை பார்த்து பதவி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போட ஆதரவர்ஜினா ஒரு கூட்டத்துக்கு ஒரு செயல்வீரர் கூட்டமே ஏதோ ஒரு கூட்டத்தை கொடுங்கையூரில் பேசும்போது நாங்கள் வேட்பாளராக தேர்ந்தெடுத்துருக்க ஆட்கள் வந்து தேர்ந்தெடுத்து உள்ள ஆட்கள் யாருன்னா சாதாரண மக்கள் தான். வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு மீனவர்கள், ஒரு சாதாரண மக்கள், ஒரு தொழிலாளர்கள், இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறோம். ஏன்னா இதுல வந்து எந்த படபலமோ பணபலமோ எதுவுமே கிடையாது. வந்து நாங்கள் தகுதியை தான் பார்க்குறோம். ஆரம்பத்திலேருந்து ரசிகர் மன்றம் காலத்திலேருந்து உழைச்சவங்க நற்படி மன்றமா வந்த பொழுது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். இப்போ வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். சொந்த தொகுதியில் எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது, இவங்க எப்படி களப்பணி ஆற்றுவாங்க, இவங்க எப்படி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு. இது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சலசலப்பு உண்டாக்கணும் இல்லைங்களா. இவங்க உட்கட்சி பூசல் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டம் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளவே பாதி பேர் வந்து என்னடா அது வந்து என்ன இந்த மாதிரி பண்றீங்க, நீங்க மீடியாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அது ரைட்டு. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு புதுச்சேரியில கூட ஒருத்தர் வந்து பேசலாம் கூட இருக்கு. அதெல்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் விசாரிச்ச போது இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, அது பாண்டு போயிட்டு இருக்குங்க, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு அங்கிருந்து சொன்னது வந்து. சார் ஒரு தேர்தல்னு வந்தால் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறது வந்து 40 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இவங்க வந்து சாதாரணமாக இருக்கிற மக்களை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த செலவுகள் வந்து எப்படி கட்சி பார்த்துப்பாங்களா சார், இல்லை என்ன கணக்கு வச்சிருக்காங்க? இல்லை, கட்சி தான் பார்த்தாகணும். உங்களுக்கு அவங்ககிட்ட ஏது வந்து முதல்லாம் கூட சொன்னாங்க, அவர் நேர்காணல் நடத்தும் போது உங்ககிட்ட 5 கோடி இருக்குதா 4 கோடி இருக்குதான்லாம் கேட்டதா அவர்லாம் தகவல் வந்து நான் கூட அதை எப்படிலாம் கேட்டுருப்பாங்களோன்னு பார்த்தா இல்லைங்க, அப்படிலாம் கேட்கல. நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் 30 லட்சமோ 40 லட்சமோ ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க. அவங்களே கூட சொல்லிட்டாங்க, இந்த சேர் வாங்கினோம்னா இவ்வளோ வாடகை, இந்த தண்ணி பாட்டில் இவ்வளோ விலை அப்படின்னு ரேஞ்சுக்கு அவங்க போட்டாங்க. தாவேக்காவினர் குறிப்பாக விஜய் நம்புவது என்னன்னா, இப்படி பணத்தை செலவழித்து நம்ம மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய எதுவும் கிடையாது. ஆல்ரெடி மக்களுக்கு நம்ம கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஓட்டுக்கு காசு கொடுக்குற அளவு அவங்ககிட்ட காசு கிடையாது. அது 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 ஒரு பக்கம் இருக்கும்படுது. ஏன் படோடபம், ஏன் இது, ஏன்னா தேர்தல் ஆணையமே ஒரு வரைமுறை கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் பின்னாடி இவ்வளோ பேர் தான் வரணும், நீங்கள் இவ்வளோ நேரம் தான் வந்து இது பண்ணணும், இவ்வளோ நோட்டீஸ் தான் அச்சடிக்கணும், இவ்வளோ போஸ்டர் தான் ஒட்டணுன்ற மாதிரி நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுவோம், இன்னும் அதை விட கம்மியாக கூட பண்ணிடுவோம். அவங்க என்னன்னா இந்த மக்கள் செல்வாக்கி பெரிய அளவில் நம்புறாங்க. நம்ம போய் ரீச் ஆகிட்டோம், இன்னும் ரீச் ஆகிறதுக்கான நேரடியாக களத்தில் போய் மக்களை போய் பார்ப்போம். விஜய் தான் அதற்கான ஒரு ஐகான், அவருடைய முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம போகின்ற முடிவோடு இருக்காங்க. தாவேக்கா சார்பாக பேசுறவங்களும் இல்லை அவர் ஆதவர்ஜினாவாக இருக்கட்டும் இல்லை ஃபெலிக்ஸ் அவராக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை யார் மேலேயாவது வச்சிடறாங்க. ரஜினி சார் மேலே வைக்கிறாங்க, அஜித் சார் மேலே வைக்கிறாங்க, இல்லைன்னா அந்த கீழே பேசுகிற தொண்டர்கள் வந்து இந்த குப்பை பொறுக்கிறவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசி விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு வாரமோ இல்லை 3 நாளோ கழிச்சு எல்லா சைட்ல இருந்தும் எதிர்ப்பு வரவே அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த வேலை வந்து டிவிகேல நடந்துகிட்டே இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லையா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சைமன், நீங்க டிவிகேல இது நடக்குது அப்படின்னு தாண்டி மற்ற கட்சிகள் இருக்குல்ல, நீங்க திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸோ எடுக்கும்போது இதை விட மோசமாக பொதுவெளியில் வந்து பேசுறாங்க. அதெல்லாம் வந்து இந்த காதல வாங்கி இந்த காதல போறாங்க, அப்புறம் அது பேசும் பொருளா மாறுது, அது வந்து இதுவாகுறாங்க. நீங்க டிவிகேன் போது இந்த விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இவங்க பேசுற மேட்ரு உண்மையிலே அது வந்து அவ்வளவு இதுவா பேசக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம விஜய் வந்து எதிர்த்து ஸ்டாலின் அவர்களையோ இபிஎஸ் அவர்களையோ பேசினா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க வந்து களத்துல இருக்கவங்க, சம்பந்தமே இல்லாத ரஜினி அவர்களை இழுத்துட்டு வந்து அது ஒண்ணு உண்மைதான். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஆதவர்ஜினா கூட என்ன சொன்னாருன்னா, ரஜினி எங்கேயும் மட்டம் தட்டியோ ரஜினியை வந்து எங்கேயோ இதுவாவோ தரைக்குறைவோ நிச்சயமா பேசல. அவர் அரசியலுக்கு வர வேண்டியவர், அந்த அரசியலுக்கு வர வேண்டியது திமுக குடும்பம் அவரை வந்து மிரட்டி வரவிடாம பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ரஜினி பயந்துட்டார் அப்படின்ற ஒரு டோன் வந்துருது இல்ல சார்? இல்ல வந்துட்டாருன்னு, ஏன்னா அதே நீங்க வந்து ஒரு நன்றி போட்டிருந்தார் இல்லையா ரஜினி, நான் ரஜினிக்கு சப்போர்ட்டா பேசல, நன்றி போட்டிருந்தாரு. அந்த நன்றி போட்டிருந்த லிஸ்ட்ல எத்தனை பேர் வந்து ரஜினியை எவ்வளவு கேவலமா திட்டிருக்காங்க. அவளையாங்க சீமானுடைய தம்பிகள் அவ்வளவு தூரம் வந்து நீ வந்து மராட்டிக்காரன், நீ வந்து கன்னடக்காரன்,
இன்னும் கேட்டா வந்து இந்த காவிரி பிரச்சனை சமயத்துல எல்லாரும் நாம தான் வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் மாதிரியும், அவர் ஏதோ வந்து அந்நிய நாட்டுல இருந்து வந்த மாதிரியும், அந்நிய தேசத்துல இருந்து வந்த மாதிரி, கர்நாடகாவில வந்து அவர் பேத்துல வந்து இங்க வச்ச மாதிரி அத்தனை வன்மமான பேசுறவங்க. இதெல்லாம் விட்டு ரஜினி இதுக்கு அறிக்கை கொடுத்ததே வந்து இந்த அறிக்கையை கூட ஒரு நிர்பந்தத்தினால் கொடுத்ததா கூட எனக்கு வந்து தோணுது. இப்படி கொடுக்கக்கூடியவரே கிடையாது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ என்ன வேணாலும் பேசிக்க, இந்த காதலை வாங்கி இந்த காதலை போட்டு போயினேரு, நான் எவ்வளவு பெரிய ஜாம்பவன்லாம் பார்த்துட்டு வந்த ஆளுன்னு, இதுக்கு ஏன் இவ்வளவு பேரை போட்டு நன்றி கடிதம் போட்டு ஒரு அறிக்கை விட்டு அவர் ரசிகர் மத்தியிலேயே அது ஒரு இது ஆயிப்போச்சு. அவங்கள விட இது கொடுத்துருக்க கூடாது தலைவா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்காக ஒரு தடவை மன்னிப்பும் கேட்டாப்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் ரஜினிகாந்த் அவர்களை தரைக்குறைவாகவோ மோசமாகவோ ஆதவர்ஜனா விமர்சிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்படி மற்றவங்களை விமர்சிச்சு அதுல ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுன்னு சொல்லி பண்றாங்க. இல்ல நீங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த தூய்மை பணியாளர்களா அவங்கள இது அதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. நீங்க மற்ற கட்சி பேசுறதுக்கும் தாவேக்காவினர் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம். ஏன்னா உங்களை எல்லாத்தையும் வந்து ஊடகங்கள் மொத்தம் நீங்க இருக்கிற யூடியூப் சேனல்ல பாருங்க, உட்காந்து விஜய் நாம உட்பட கூட சரி இது வந்து ஆரம்பத்துல இருந்து பேசுறேன். ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு, விஜய் நீங்க ஒரு பொதுமக்களிலேயே வந்து ஒரு கருத்து கேட்கறாங்க, அதை கூட வந்து டிவிக்கேவா அப்படின்னு தான் வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு ஆகி போச்சும் போது எல்லாத்தையும் மக்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க போது அந்த வார்த்தையை கரெக்டா பயன்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க வளர்ந்துட்டு வரீங்க, ஒரு பெரிய வளர்ச்சி உங்ககிட்ட இருக்குது, இந்த எலெக்ஷன் நீங்க ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ண போகிறீர்கள் என்று நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீங்க தனியா நிக்கிறீங்க, தைரியமா நிக்கிறீங்க அப்படின்னு பொழுது நீங்க சொல்றது கரெக்ட். அந்த வார்த்தையை கரெக்டா பயன்படுத்தி ஆகணும். சார், இன்னைக்கு தனுஷ் அவர்கள் வந்து மதுரை பக்கம்னு நினைக்கிறேன் 3500 ரசிகர்களை அழைத்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கிறாரு. எல்லாருக்கும் பிரியாணியோட படையல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரியான ஒரு இது வந்து விஜய் அவர்களும் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஏதோ நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அது உண்மையா சார்? விஜய் பிரியாணி படைக்க வராருன்னு தெரியல. ஒரு 2500 பேர் கூட போட்டோ ஷூட் ஒன்று நடத்த போறாரு. நேற்று கூட பாத்தீங்கன்னா தனுஷ் தானே சொல்றீங்க, நேற்று சென்னையில வந்து எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்னு இருக்கு இல்லைங்களா, ஆமா, இந்த ஆரியபுரத்துல அங்க ஒரு பெரிய ஃபேன்ஸ் மீட் நடத்திருக்காப்ல. அது ஒரு நடிகரா ஃபேன்ஸ் மீட் நடத்தாரு. இது வந்து ஃபேன்ஸ் மீட் கிடையாது, இது கட்சி நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அந்த நிர்வாகிகள், அப்புறமா அந்த அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள், அதுக்கு அடுத்த மாவட்ட லெவல்ல இருக்கிறவங்க, அப்புறம் தொகுதி பகுதி வாரியா இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த தளபதி கூட ஒரு தலைவர் கூட ஒரு போட்டோ எடுக்க முடியலையே அப்படின்னு. விஜய் வந்து ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமான பிறகு அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய இதுவெல்லாம் நடக்கும். வந்து நாங்களே பார்த்துருக்கிறோம். விஜய் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய அமக்கள். உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்லணும்னா யாருக்குமே சொல்ல தெரியாது. ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை, இப்ப அந்த பத்திரிகை வந்து ஒரு வார ஒரு புலனாய்வு பத்திரிகை, அதனுடைய ஓனர் வந்து விஜயை திட்டிட்டு இருக்காரு. அப்போ அதனுடைய சினிமா ரிப்போர்ட்டரா இருந்தார். அவர் இப்ப இல்லை, சாரி, அவருடைய மகள் வந்து ஒரு இப்போ இந்த பாப்பா பெரிய பொண்ணாயிட்டு இருக்கு, திருமணம் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன பாப்பா. விஜய் மேல அப்படிப்பட்ட ஒரு இது நான் சொல்றது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் ஏவிஎம்ல படம் பார்க்க வந்திருக்காப்ல விஜய். அப்ப போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டா அவர் எங்கேயுமே ஃபங்க்ஷன் கூட்டின்னு வர மாட்டேன், கூட்டின்னு வந்துட்டாப்ல. கூட்டின்னு வந்தோடனே விஜய் எடுக்கவே இல்லை, விஜய் எடுக்கல, இது பண்ணல அது பண்ணல, அவர் கடுப்பாகி போயிட்டாப்ல. அப்ப இவர் தான் செல்வகுமார் தான் பிஆர் போய் சொல்லி போயா அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாப்ல. ஆனா என்னன்னா இதுல ஒரு நல்ல விஷயம், திரும்ப எஸ்ஏசி ஏன் வச்சுக்கணும் பக்கத்துல வச்சுக்கணும்னு அவருக்கு தகவல் போயிடுச்சு. தகவல் போயிட்டு, ஏன்னா அவருக்கு தெரியுது இல்ல இந்த பத்திரிகைகள் தான் நமக்கு இதுவா இருக்குதுன்னு, விஜய்க்கு ஒரு வேலை சரியா கன்வே பண்ணலையோ பதறி போய் அவரு போன் பண்ணி அந்த நிருபரை அந்த குழந்தையும் வீட்டுக்கு சாலிகிராம வீட்டுக்கு வர வச்சு விஜய் அங்க அவரே கூப்பிட்டு, ஏன்னா இப்ப அடையாறுல இருக்காப்புல விஜய், நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு சொல்லி அப்புறம் அந்த குழந்தைய தூக்கி வச்சு கவனிக்கலண்ணா அப்படின்னு சொன்னாப்புல. கவனிக்கல நானு அப்படின்னு. அப்ப எவ்வளவு பெரிய கிரேஸ் இருக்குது பாருங்க. நாங்களாம் கூட சொன்னோம், ஏங்க நீங்க வந்து அவர் பேரை சொல்ல விரும்பல, ஏங்க அவருக்கு டென்ஷன் ஆயிட்டாப்ல, இதுக்குதான் வரதுல அந்த 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 போட்டோ எடுத்துக்கின்ற ஒரு இதுல இன்னைக்கு வரைக்கும் அது அதிகப்படியா இருக்குது விஜய் கூட. அப்ப அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே ஒரு போட்டோ தானங்க கேட்கறோம் அப்படின்னு போது ஒரு 2500 பேரை பெரிய இடத்துல மீட் பண்ணி பகுதியா பிரிச்சு ஒரு புகைப்படம் எடுக்கிற போட்டோ ஷூட் ஒன்று நடக்க போகுது. சார், விஜய் அவர்களை ரீச் பண்றது கீழே இருக்க தொண்டர்களுக்கு இல்ல ஏதாவது ஒரு பதவியில இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்தே இந்த அலிகேஷன் இருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு தாண்டி இது வந்து கம்மி ஆகுமா இல்ல இன்னும் அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ண போறாங்களா? இல்ல, உங்களுக்கு என்னன்னா இங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் அப்படின்னும் பொழுது அவங்க தான் ஸ்டார். நம்ம எம்ஜிஆர் அப்படின்னா எம்ஜிஆர் தான். நீங்க வர வந்து எம்ஜிஆர் கீழே இருக்கிற முத்துசாமியா இவரு அரகநாயகமா இவங்க பார்க்க வர மாட்டாங்க. நான் டைரக்டா தலைவரை தாங்க பார்ப்பேன். ஒரு தலைவர் எவ்வளவு பேர் தான் பார்க்க முடியும். அப்ப அவர் பார்த்துட்டாருன்னா
விஜய்க்கு என்னன்னா இயல்பாவே அவருக்கு வந்து ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஒருத்தர் வந்து ஆரம்பத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்காரு. ஒரு போட்டோ கூட பெருசா போஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாப்ல நிற்கும் பொழுது. அப்படி இருக்கும்போது வர்றவங்க பூரா வந்து நான் தலைவரை பார்க்கணும் ஒரு சின்ன பிரச்சனை கூட தலைவரை பார்க்கணும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை தலைவர்கிட்ட கொண்டு போவோம், ஆனா இருக்கிற பிரச்சனை நாங்க தீர்ந்து வைக்கிறோம், நீங்க எல்லாத்துக்கும் பார்க்கணும் அப்படின்னு. இந்த போட்டோ ஷூட்டே அதுக்கான ஒரு ஏற்பாடு தான். நாங்க வந்து தூரத்துல இருந்து தான் பாக்குறோம், அவர் கை கொடுக்க முடியல, அவர் கூட போட்டோ எடுத்துக்க முடியல, அவர் கூட பேச முடியல அப்படின்ற பயங்கரமான ஒரு கிரேஸ் தான் அது. அதனுடைய வெளிப்பாடு தான் அது. அது இருக்கதான் செய்யும் சைமன். அது நீங்க வந்து ஒரு ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின் பொழுது நீங்க ஃபீல்ட் அவுட் ஆன விஜயா இருந்தாருன்னா அவரே வந்து கூட கை கொடுத்துட்டு போவாப்ல. ஃபீல்ட் அவுட் ஆன இப்ப நடிகர்லாம் அரசியலுக்குள்ள இருக்க பேர் சொல்ல விரும்பல. நேற்றுலாம் கூட ஒருத்தர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாரு, அவர் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, பக்கத்துல உட்கார்ந்து யாரோ உதவியாளர்லாம் செய்துட்டு இருந்தாரு. அது மாதிரி இருந்தா ரைட்டு. ஒரு ஃபீல்ட்ல வந்து ஒரு உச்சத்துல நடிகருக்கு வந்து அப்படி ஒரு கிரேஸ் இருக்கதான் செய்யும். இதை தாண்டி தான் பண்ணியே ஆகணும். இந்த விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும், வேற ஒன்றுமே பண்ண முடியாது. அதை சார் ஜனநாயகனோட விஷயம் வந்து சால்வ் ஆயிடுச்சு, அது வந்து ரிலீஸ் டேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனால் அது வந்து தேர்தல் கமிஷன்ட்ட இப்போ இருக்கு, இப்போ அவங்க சொன்னால் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. நிறைய டைலாக்ஸ் வந்து மியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் நியூஸ் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஜனநாயகன் என்ன சார் கதை? இல்லை, இந்த மியூட் பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து கொத்து பரோட்டாவை போட்டாங்க, அதெல்லாம் பொய்ங்க. வந்து 20 நிமிஷத்தை தூக்கிட்டாங்க. 20 நிமிஷம் தூக்கிட்டாங்க. விஜய ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. யாரு விஜயை புகழ்ந்து பேசின ஒரு குரூப்பே இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் ஜனநாயகன் மேல, ஏதாவது ஒரு டெய்லியும் ஒரு வீடியோ போடணும், இல்லை வேற என்ன பண்றது, வந்து அதுக்கு அடிச்சு தள்ளுற ஒரு விஷயம் தான் வந்து. உண்மையானா அவங்க பார்த்தாச்சு, பார்த்துட்டு சில அரசியல் விஷயங்கள், அரசியல் வசனங்கள், அரசியல் காட்சிகள்லாம் இருக்குது. வழக்கம் போல இந்த ஜனநாயகனுக்கு நீங்க சென்சார் கொடுக்கணும்னா எப்போ கொடுத்துருக்கலாம்ல, கரெக்டா டேட் அறிவிக்கும் போது அதை வந்து சென்சார் பார்க்கணும். உண்மையாக இதுல ஒரு பெரிய அழுத்தம் அரசியல் இருக்குது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதை கொடுத்துட்டாங்க. என்ஓசி அவங்க தான் கொடுக்கணும்னு. இங்க தமிழக தேர்தல் தலைமை ஆணையர் வந்து அர்ச்சனா பட்நாயக் அவங்க கிட்ட கேட்கறாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அதை பத்தி இதான் முதல் முறை, இந்திய தேர்தல் இதுல இதான் முதல் முறை, எனக்கு அதை பத்தி தெரியாது, இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட நான் கேட்கிறேன். நானு அதே வேளையில் திரைப்படம் பார்த்தா நானே தமிழ் கத்துக்கிட்டேன், நான் பார்த்த முதல் படம் சாமி அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அதனால என்ஓசி அப்படின்ற வச்சு இவங்களும் என்ன பண்ணாங்க, இப்போதைக்கு இந்த படத்தை எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, அதுதான் உண்மை. அந்த படம் எப்போ வந்தாலும் ரைட் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆகலாம், மே 4க்கு முன்னாடி, இல்லைன்னா மே 4க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். எப்ப இருந்தாலும் அந்த படம் ஓடுன்ற அளவுக்கு மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? அஜித் சார் பர்த்டே அன்னைக்கு விஜய் சார் நல்ல விஷயம் தான். வந்து தல ரசிகர் தளபதி தொண்டனான்னு வந்து கொண்டாட போறாங்க. ஏன் நம்ம பிரிச்சு பார்ப்பானே, அந்த ரசிகர்கள் ஒரு பெரிய ஆதரவு தானே. அவங்கள வந்து யார் என்ன மண்ணுக்கா நிக்கிறாங்க வந்து, இல்ல விஜய் அஜித் வந்து இவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லி அவர் என்ன வந்து விஜய்க்கு எதிராக ஏதாவது அறிக்கை விடுறாரா, இல்ல வீடியோ போடுறாரா? அவர் பண்ண ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரசிகர்கள் அது மாதிரி தான் வரவேற்கிறாங்க. நமக்கு நம்ம தலைவர், நம்ம நடிகர் கூட ஒரு சக போட்டியாளராக இருந்த ஒரு நடிகர் அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காரு, இவ்வளவு பெரிய மாசம் காமிச்சிருக்காரு போது அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணும். அவங்களும் மாறிட்டாங்க. இங்க இந்த ரசிகர் மனநிலை இதெல்லாம் தியேட்டர்ல தான் செய்யப்படுது, வெளியெல்லாம் அப்படி யாருமே கிடையாது. நிறைய இடங்கள்ல இல்ல நிறைய ஊர்கள்ல வந்து நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி டிவிகே சார்பாக அவங்களே முடிவு பண்ணி வேலை செய்யறதுக்கு இறங்கிட்டாங்க. இப்போ கேண்டிடேட் லிஸ்ட் வந்து இன்னும் வரல. சப்போஸ் வேற மாதிரியான ஏதாவது வந்ததுன்னா இது கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆகும். இல்ல அவங்க யார் வேட்பாளர்ன்ற அளவுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு நீங்க சில பேர் ஆர்வம் மிகுதி இருக்குல்ல, நம்ம போய் இது ஆகணும்னு ஆல்ரெடி பண்ணியாச்சு. அது இது இப்ப 115 பேர் வந்து அபிஷியலு, மீதி இருக்கிறவங்களாம் அன்அபிஷியலா பண்ணியாச்சு. அவங்களும் அறிவிக்க போகிறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ பேசுற இன்னைக்கு அந்த 115 பேரை கூப்பிட்டு ஒரு இது நடத்துறாங்க. நம்ம பேசியிருந்தோமே வந்து. ஆமா, அதனால வந்து அறிவிச்சிட்டாங்க, இது முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.